உலக புகழ் பெற்ற லங்காவியினுடைய ஸ்கை பிரிட்ஜ் அங்க நின்னுட்டு இருக்கோம். கொஞ்சம் காத்துல அடிச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஃபீல் பண்றியா? The longest curved hanging bridge in the world. டிக்கெட் வாங்கிட்டோம். ஒரு கண்டோலால வந்து 6 பேரு. இந்த வியூ பாயிண்ட்க்கு வந்தாச்சு. ஓகே, ஸ்கை பிரிட்ஜ் கிட்ட மேல இருந்து பார்த்த பாயிண்ட் இது ஹை வியூ பாயிண்ட். இதுதான் அந்த ஸ்கை பிரிட்ஜ். 2 மலையை ஜாயின் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. Hello. Hello. Is that you, bro? Only for you. Oh, thank you. எப்படி ரிசித்ரா? அருமை அருமை, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா, 2 மலை, இந்த மலையும் அந்த மலையும் கனெக்ட் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது உலக புகழ் பெற்ற லங்காவியினுடைய ஸ்கை பிரிட்ஜ் அங்க நின்றுட்டு இருக்கோம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கர்வ் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இதுதானா. நம்ம நிறைய பிரிட்ஜ் பார்த்துருப்போம், நம்ம டிவியில வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும், இது பாருங்க கர்வா இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் காத்துல அடிச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஃபீல் பண்றியா? இது வந்து இந்த பெரிய பில்லர் இருக்கு இல்லைங்களா, அந்த பில்லரோட சப்போர்ட்ல இருக்கு. கான்கிரீட் ஸ்டீல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. 2005ல வந்து இது ஓபன் ஆயிருக்கு. இது கட்டுறது வந்து எவ்வளவு சவாலா இருந்திருக்கும். ப்ளீஸ், இது கட்டுறது வந்து எவ்வளவு சவாலா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஹைட்டான இடத்துல, ஹைட் சொல்றேன் பாருங்க, கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 2170 மீட்டர் ஹைட்ல வந்து இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜ் கட்டியிருக்கிறாங்க. இந்த பிரிட்ஜை இந்த இடத்துல இப்படி கட்டுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, மீன்ஸ் எவ்வளவு சவாலா இருந்திருக்கும் பாருங்களேன். இந்த ஃபேப்ரிகேஷன்ஸ், இந்த இதெல்லாமே ரெடிமேடா பண்ணி ஹெலிகாப்டர்ல லிஃப்ட் பண்ணி இங்க வந்து அசம்பிள் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. ஸோ சூப்பரா இருக்கு, ரொம்ப வர்த் விசிட்டிங் இந்த பிளேஸ். கொஞ்சம் மழை பெஞ்சாலோ காத்து அடிச்சாலோ அதிகமா இருந்தா இங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இங்க நிக்கும் போதே வந்து ஒரு ஃபீல் தெரியுது, லைட்டா ஒரு வைப்ரேஷன், ஒரு அந்த ஒரு ஷேக்கி ஃபீல் தெரியுது நல்லா. மேபி அந்த காத்துனாலயா என்னன்னு தெரியல, ரொம்ப அருமையா இருக்கு. கீழே விட்டோம் ஒண்ணும் தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து இந்த மாதிரி கிளாஸ் பதிச்சிருக்காங்க. அந்த கிளாஸ் மேல நிக்கிற வியூ கிடைக்கணும்ட்டு. பட் வியூ கிளியரா இல்ல, ஆனா நிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இங்க நிக்கும் போது ஷூஸ் ரிமூவ் பண்ணிட்டு நிக்கணும். அந்த சென்டர் கர்வ் பொசிஷன் வந்து, கர்வ் பார்ட் வந்து நல்லா நீட்டா இருக்கு. அந்த 2 சைடு முடிகிற சைடு ட்ரையாங்கிள் வியூ டெக் கொடுத்துருக்காங்கல்ல, அங்க வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஸோ வெயில் வந்து அங்க தெரியாது. கீழே அது மேல வர்றதுக்கே ஸ்டெப்ஸ் இருக்கு, ஏணிப்படி வச்சிருக்காங்க. அல்ல, மேகத்துல அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. மிதந்துட்டு தான் இருக்கும். இங்க என்ன இது, போய் பார்த்துட்டு வந்துடலாம். நல்லா காத்து, வெயில், இயற்கை எல்லாம் இருக்கு. வேற என்ன வேணும்? ஆரோக்கிய பால் ஆடு மாதிரி இருக்கு.
ஏதாவது இந்த பக்கம் லாஸ்ட். எவ்வளவு மில்லியன் வியூவர்ஸ்லாம் இருக்கு உங்க யூடியூப்ல. நாங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நம்மள யாராவது அப்படி கேட்டாங்கன்னு வையேன். அது இல்லாம ஒரு அண்ணன் கேட்டாரு, நேத்து தான் உங்க யூடியூப்ல பார்த்தோம். சைடு லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து லாஸ்ட் இந்த எண்ட்ல இருந்து பாக்குற வியூ தான். நீங்க அப்படியே பாத்துக்கோங்க, நான் காமிக்கிறேன். கொஞ்சம் நாள் ஈவினிங் என்ன ஃபுல்லா இதா மறைச்சிரும் போலல. ஃபாக் வந்துரும். லக்கிலி நமக்கு இன்னைக்கு நினைக்கல. இங்க வந்து கிளைமேட் எப்ப வேணா மாறிக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல. அதனால எப்ப வேணா வந்து ஃபாக் வந்து இதை மறைக்கும், ஒரு பனிமூட்டம் அந்த மாதிரி வந்துரும். லக்கிலி நம்ம இருக்கிற நேரம் பெருசா எதுவும் மறையல, நமக்கு எல்லா வியூவும் நல்லா அப்படியே சூப்பரா புட்டு புட்டு காமிக்குது. நீங்க மலேசியாவா? நேட்டிவ் மலேசியா. நாங்க இங்க முடிச்சிட்டு தான் அடுத்து கேஎல் பிளான் பண்ணிருக்கோம். கடலூருங்களா? அவரு கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். எனக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்ட். பிரிட்ஜ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து 2004ல ஆரம்பிச்சு 2005ல முடிச்சிருக்காங்க. 650 மீட்டர் சி லெவல்ல இருந்து ஹைட்ல இருக்கு. 250 விசிட்டர்ஸ் அட் அ டைம்ல வரலாம். இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 125 மீட்டர் லென்த். இதுதான் வந்து தி லாங்கஸ்ட் கர்வ் ஹேங்கிங் பிரிட்ஜ் இன் த வேர்ல்ட். இது பாத்தீங்கன்னா அந்த கட்டுனது எல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க, பார்த்தோம்ல, ரெடிமேடு வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ரெடிமேட் அந்த ஃபேப்ரிகேஷன்ஸ் எல்லாம் ரெடிமேடா எடுத்துட்டு வந்து ஹெலிகாப்டர்ல அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அது இப்படிதான் அந்த பில்லர் இப்படி போட்டிருக்காங்க. பில்லர்ல ஒர்க் பண்றாங்க பாருங்க மக்கள். எத்தனை பேரோட ஒர்க் இருக்கு பாருங்க இது பின்னாடி. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து அதர் கார்னர், அந்த எண்ட்ல, இந்த பிரிட்ஜோட ஒரு சைடு எண்ட்ல நின்றுட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜ் 2 சைடு எண்ட்லயுமே வந்து சூப்பரா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து அந்த வியூ டெக் வந்து அமைச்சிருக்காங்க. சென்டர்ல வந்து கர்வா வருது பிரிட்ஜ். 2 இடமும் எட்ஜ் முடியறப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபினிஷிங்ல முடிச்சிருக்காங்க. எதுக்குன்னா எல்லா சைடு வியூவும் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதை கட்டினதே வந்து ரொம்ப பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இருக்கிற மாதிரி, அந்த லோடெல்லாம் ஈவனா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எல்லாம் ஆல்ரெடி முடிச்சு ரெடிமேடா எடுத்துட்டு வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணது ஹெலிகாப்டர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கர்வ்டு பிரிட்ஜோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 125 மீட்டர். அந்த நீளம், இந்த பிரிட்ஜோட நீளம் வந்து 125 மீட்டர். இது வந்து 660 அடி வந்து ஹைட், கடல் மட்டத்துல இருந்து ஹைட்ல கட்டியிருக்காங்க. அந்த பில்லர், ஒரு பெரிய பில்லர் சப்போர்ட் இருக்கு. அந்த பில்லர்ல இருந்து நிறைய ஸ்ட்ரிங்ஸ், அந்த நிறைய கம்பி சப்போர்ட் இருக்கு. அப்புறம் இங்க இருக்க இந்த மரங்கள், அந்த இதுக்கான இந்த ஸ்பெஷலான மரம், விலங்கினங்கள், உயிரினங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபோனான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்ததான், ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. 550 மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறை, அந்த தாவரங்கள், உயிரினங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த எண்ட்ல இருந்து நடந்து இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது அந்த கிளைட்ல வந்து இப்போ நம்ம ஏறி போயிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் இங்க வந்து டைம் கன்ஸ்ட்ரைன்ட், டைம் லிமிட்லாம் கிடையாது. வந்து இவ்வளவு நேரம் தான் பார்க்கணும், நீங்க போங்க அப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்ல தாராளமா பொறுமையா லெஷரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து சூப்பரா இயற்கையை சுத்தி பார்த்துட்டு கிளம்பலாம். எப்படி இருக்கு அந்தரத்துல நிக்கிற ஃபீலிங்? எதிர்பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா 2 மலைக்கு நடுவுல அந்த இரும்பை வச்சுதான் கட்டியிருக்காங்க. இந்த மேல ஃப்ளோரிங் மட்டும் கான்கிரீட்ல போட்டிருக்காங்க. சோ அதனால அந்த இரும்புன்றதுனால அந்த ஒரு ஷேக்கினஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு நமக்கு. ஒரு ஜெர்க் இருக்குது. பயப்படலாம் ரொம்ப பயப்பட வேணாம். அதனாலதான் வந்து ரொம்ப விண்ட் ஸ்பீடா இருந்தாலோ மழை பெஞ்சாலோ சேஃப்டிக்காக அனுப்புறது இல்ல போல. சூப்பரா இருக்கு, அருமைங்க. வொர்த் விசிட், கண்டிப்பா வரணும். வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே இங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கிரௌடா இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸ் பிளேஸ்ன்றதுனால கூட்டம் நீங்க கீழே பாத்துருப்பீங்க எவ்வளவு இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து பிளான் பண்ணி வாங்க.
க்ரௌடுமே அந்த நாங்க அதிகமா தான் கீழே பார்த்தோமே தவிர மேல அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது ஒரே இடம் இல்ல இல்லையா, நிறைய தனித்தனி இடம் இருக்கிறதுனால அங்கங்க மக்கள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்டேஜ் 1 இருக்கு, இந்த மிடில் ஸ்டேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஹை வியூ பாயிண்ட் போனோம். அதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவலா நம்ம இதுக்கு வரணும்னா கேபிள் கார் மூலமா தான் வரணும். கீழே கேபிள் கார் ஏறினா ஃபர்ஸ்ட் அந்த மிடில் லெவல்ல இறங்கி அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு பார்ப்போம். திருப்பி அங்கிருந்து கேபிள் கார் பிடிச்சி இந்த ஸ்கை பிரிட்ஜுக்கு மேலதான் இருக்கு கேபிள் கார் இறங்குற பாயிண்ட். அது காட்டு அங்க தெரியுதுங்களா, அதுதான் வந்து ஸ்கை பிரிட்ஜுக்கான கேபிள் கார் இறங்குற பாயிண்ட், 3rd பாயிண்ட். அங்க இறங்கி அதுக்கும் மேல அந்த வியூ பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் மேல அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தோம். வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம இறங்கின அந்த ஸ்கை கேப் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஸ்கை பிரிட்ஜுக்கு கீழே இறங்கி வரணும். படி ஒரு 324 படி இருக்கு. நீங்க வந்து நேச்சுரலா இறங்கியும் வரலாம், இறங்கி வந்து பார்த்துட்டு ஏறி போலாம். அப்படின்னா கண்டிப்பா ஏஜ்டு பீப்புள் அப்புறம் கொஞ்சம் சிரமப்படுறவங்களுக்கு கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். அதனால இந்த ஸ்கை கிளைட் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா கிளைட்லயே இறங்கி வந்துக்கலாம். இல்ல உங்களுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கணும்னா நீங்க இறங்கும் போது நடந்து வந்துடலாம், இறங்கிடலாம் ஈஸியா. இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பிரிட்ஜ் எல்லாம் பார்த்துட்டு போகும்போது கிளைட்ல ஏறி போயிடலாம். ஸோ 2 எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து கிளைட்ல ஏறி மேல அந்த ஸ்டேஷனுக்கே போயிடுவோம். திருப்பி அங்க இருந்து நம்ம கீழே போயிடுவோம். அண்ட் வரும்போது அந்த மிடில் ஸ்டேஜ்ல வரும்போது தான் நிறுத்துறாங்க, வரும்போது தான் இறங்கி பார்க்க முடியும். போகும்போது ரிட்டர்ன் போகும்போது வந்து நிறுத்த மாட்டாங்க, டைரக்டா நம்ம கீழே போயிடுவோம். ஒரு ஹாஃப் டே ஆகும். ரொம்ப க்ரௌட் இருந்தா மேபி ஃபுல் டே கூட ஆகலாம். எப்பயுமே மார்னிங் செஷன் வர மாதிரி வாங்க. ஏன்னா மழை வந்துருச்சுனாலோ காத்தடிச்சாலோ ஏதாவது சர்வீஸ் நிறுத்திட்டாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி கூட பார்த்துட்டு போகலாம். மோஸ்ட்லி மலேசியா வரவங்க வந்து லங்காவி கொஞ்ச நாள் ஒரு 2-3 டேஸ் பிளான் பண்ணிட்டு KL மற்ற இடத்துக்குலாம் பெனாங் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இது ப்ரையாரிட்டியா எடுத்துக்கோங்க. மேபி இந்த கிளைமேட் ப்ராப்ளம்னால இது டிலே ஆச்சுன்னா கூட நெக்ஸ்ட் டே வந்து பாத்துக்கலாம். இது லாஸ்ட் டே வச்சுக்காதீங்க. மேபி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இதை மிஸ் பண்ற சான்ஸ் கிடைச்சிரும். கண்டிப்பா இதை மிஸ் பண்ணக்கூடாது, அதனாலதான் சொல்றேன். ஓகே, மேலதான் ஒரே சிங்கிள் தான் மேல போயிட்டு அது வந்து அதுக்கப்புறமா தான் ஃபர்ஸ்ட் போற மாதிரி இருக்கு. ஆனா 10 பேர் வரையும் போறாங்க. கிரௌடு வந்து ரொம்ப நிக்குது. ஒரு கிளைடு தான் இருக்கு, அதனால வந்து ரொம்ப கிரௌடு இருக்கு. எல்லாருமே பிளஸ் இறங்கி வரும்போதே பாத்துடுறாங்க அது ஏற முடியாது கஷ்டம்ட்டு. அதனால எல்லாரும் வந்து இதெல்லாம் ப்ரிஃபர் பண்றாங்க. இங்கே போட்டிருக்காங்க சின்ன ஒரு வாக் தான், ஒரு 324 மீட்டர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஃபன்னா இருக்கும், பட் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும், பர்டிகுலர்லி ஃபார் எல்டர்லி பீப்புளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்டர்லி பீப்புள்னு இல்லை, பொதுவாகவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டெப்ஸுமே கொஞ்சம் பெருசா இருக்கு, அகலமா ஹைட்டா இருக்கு. அதனால மூச்சு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. போகும்போது எல்லாரும் இப்படி போகலாம், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும்ன்றதுக்காகவே எல்லாரும் அந்த டிக்கெட் வாங்கிட்டு வரும்போது அப்படி வராங்க. போகும்போது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இப்படி போறாங்க, சில பேர் வந்து நடந்தும் போறாங்க. பட் இது ஒரு கிளைடு தான் இருக்கிறதுனால ரொம்ப கிட்டத்தட்ட நாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவரா நிக்கிறோம் இதுக்கு. இப்பதான் கிட்ட வந்திருக்கோம். அடுத்து வந்துச்சுன்னா அதுல நாங்க போயிடுவோம். இது மேல வந்ததுக்கு அப்புறம் இதுதான் ஸ்கை பிரிட்ஜ். கிளைமேட் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. கிளைமேட் மட்டும் ஏதாவது சொல்லிட்டு இருந்தா ரொம்ப ஸ்பீட்ல போகுது. சும்மா சல்லுன்னு கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ பயங்கர ஸ்லோப் ஆக்சுவலா. இது அந்த மிடில் லெவல்ல இருந்து இன்னும் கீழே போறது நல்ல சருடல் இறங்குறது. ஸ்லோவா போகுது, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதுக்கா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கீழே கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஸ்கை டோம், ஸ்கை ரெக்ஸ் அதெல்லாம் இருக்கு, அங்க போய் பார்க்கலாம். ஸ்கை கேப்ல இருந்து வெளியே வந்துட்டோம். வெளில வந்த உடனே ட்ரெஸ் ஷாப் இருக்கு, ஏதாவது திங்ஸ் வேணும்னா வாங்கலாம். கேப்ஸ், டிஷர்ட், அம்மா நிறைய திங்ஸ் இருக்கு. அதுல இருந்து அப்படியே வெளியே போனோம்னா அந்த சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அப்படி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஸ்கை டோம், உள்ள எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம்.
பஸ் மூவ் ஆயிடுச்சு. ஏதாவது வரும்போது எடிட் பண்ணுறது. பார்க்கலாம். கிளாஸ் போட்டீங்கன்னா பக்கத்துல தெரியுது. ஸ்கை டோம், ஸ்கைரெக்ஸ், அப்புறம் இந்த 3D மியூசியம் இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸ்கை டோம் வந்து சின்ன பசங்களுக்கான கிட்ஸ் ஷோ மாதிரி ஒன்று போடுறாங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸ்கைரெக்ஸ் வந்து ஒரு சின்ன ட்ராம் வண்டியில் ஒரு 30 பேர் அளவுக்கு ஏற்றிக்கிட்டு அந்த ஒரு கேட்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம பேய் வீடுலாம் போவோம்ல, குயின்ஸ்லாண்ட்லாம் இருக்கும், அது மாதிரி ஒரு கேட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இருட்டில் போகிற வண்டி. ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக இந்த ஜுராசிக் பார்க் வேர்ல்டுக்கே போகிற மாதிரி ரொம்ப அட்வென்ச்சரஸாக போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஷோ அது. அடுத்து இது வந்து ஃபுல் ஆஃப் இந்த 3D ஃபோட்டோஸ் தான். நிறைய இன்ஸ்டாகிராமபிள் பிளேசஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறோம். இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கலாம், கிளம்புறோங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் டே இங்கே தேவைப்படும். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டிங்கன்னா ஃபுல் டே தேவைப்படும். க்ரௌட் பொறுத்து எல்லாம் கண்டிப்பாக முடிக்கும். மார்னிங் வந்துட்டா அழகாக அந்த கேபிள்ஸ் கார்லாம் போயிட்டு ஸ்கை பிரிட்ஜை பார்த்துட்டு கீழே வந்துட்டு இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் காலையில் வந்தால் ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வந்துடும், கிளம்பலான்னு இருக்கோம், பார்க்கலாம். எவ்வளோ பெரிய உடம்பு பார்த்தீங்களா? பல்லி இல்லை, உடம்பு. கேப் புக் பண்ணிட்டோம். ஆனால் கேப் வர லேட் ஆகுது கொஞ்சம். நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்ல கேப் சீக்கிரம் வந்துடுதுன்ட்டு. இங்கே திருஷ்டி வந்துருச்சு போல். இந்த பிளேஸில் மேபி தெரியல, எதுவும் பக்கத்தில் அவைலபிலிட்டி இல்லை போல். ஒரு 15 மினிட்ஸாக வெயிட் பண்ணுறோம். 5 மினிட்ஸ் முன்னாடி புக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும்னு காட்டுது. கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கூட புக் பண்ணால் கூட கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் என்ட்ரன்ஸ் வரதுக்கு முன்னாடியே புக் பண்ணால் கூட கரெக்டாக தான் இருக்கும். நடந்து வர கேப்பில் புக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரி, அதனால் சும்மா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வாஃபிள்ஸ் 5 ரிங்கெட். இது சாக்லேட் வாஃபிள் நல்லா சூடாக போட்டு தராங்க. 5 ரிங்கெட். கேப் வந்துருச்சுங்க, ஏறி உட்காந்துட்டோம். இப்போ ரூமுக்கு தான் போகிறோம். ஒன் டே கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு. தெளிவா இருக்கானா, ஆனா ஒரு குப்பை இல்ல. இருக்கலாம்பா, ஒரு மாசம் கூட இருக்கலாம் இங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ். இப்ப நம்ம நின்னுட்டு இது நல்லா இருக்கா இந்த இடம்? தெரியுது. பேசவா? இங்க நின்று பேசவா? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் curved shape. பிட்டு பேப்பர் பார்க்கணும். அப்புறம் வேற என்ன பாயிண்ட் சொல்லணும்? செடி மரம். அப்புறம்